லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். அண்மை செய்தி. தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளில் உள்ள வசதிகளுக்கு ஏற்பதான் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பதை கட்டண நிர்ணயக்குழு சரிபார்க்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சென்னையில் செயல்பட்டு வரும் ஆசான் நினைவு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவி கடந்த 2018-19 ஆண்டு முதல் 2020-21 ஆண்டு வரை செலுத்தாமல் உள்ள 76,275 ரூபாய் கட்டண பாக்கியை 75% வட்டியுடன் 12% வட்டியுடன் செலுத்த மாணவியின் பெற்றோருக்கு உத்தரவிடக் கோரி பள்ளி நிர்வாகம் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் பள்ளி நிர்வாகம் வழங்கும் வசதிகளுக்கு ஏற்பவே கட்டணம் வசூலிக்கிறது என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழுவுக்கு உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து பள்ளி நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கட்டண வசூல் முறைப்படுத்துதல் சட்டத்தை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு முடிவுக்கு வரும் வரை எந்த விசாரணையும் மேற்கொள்வதில்லை என கட்டண நிர்ணய குழு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வி லட்சுமி நாராயணன் பள்ளிகள் வழங்கும் வசதிகளுக்கு ஏற்பதான் கட்டணம் வசூலிக்கிறதா என சரிபார்க்க வகை செய்யும் சட்டப்பிரிவை தவிர மற்ற பிரிவுகளை தான் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதாக கூறி பள்ளிகள் வழங்கும் வசதிகளுக்கு ஏற்றபடி கட்டணம் வசூலிக்கிறதா என சரிபார்க்க கட்டண நிர்ணய குழுவுக்கு எந்த தடையும் இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். மாணவியின் தந்தை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 50,000 ரூபாய் கட்டணத்தை அக்டோபர் 18ஆம் தேதிக்குள் செலுத்திவிடுவதாக தெரிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பள்ளியின் கட்டண விவரங்கள் குறித்து சரிபார்க்கும்படி கட்டண நிர்ணய குழுவுக்கு உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.